ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடை செய்கிறதுக்கு உளுந்து ஊற வச்சு கஷ்டப்பட்டு மாவு அரைக்கணும்ல அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் காலையில் செய்கிற இட்லி மீதமாக இருந்தால் அந்த இட்லியை வச்சே நம்ம இந்த வடையை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கு இந்த வடையோட டேஸ்ட்டு அப்படியே மெதுவடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வீட்டில் திடீர்னு வடை கேட்டால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வடையை ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், இது இட்லியில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வடை செய்கிறதுக்கு 3 மீதமான இட்லியை எடுத்து வச்சுருக்கேன். இது காலையில் செஞ்ச இட்லி தான். இந்த 3 இட்லிலேயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8-9 வடை கிடைக்கும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லியை இது மாதிரி கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒவ்வொரு இட்லியாக மசிச்சு விடுங்க. அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி நம்ம மசிச்சு விடணும். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் ஓரளவுக்கு இது மசிச்சுக்கோங்க. இப்போது நான் 3 இட்லியையும் இது மாதிரி லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இட்லி நல்லா மாவு மாதிரி கிடைக்கும். அதனால தான் நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் தண்ணி தெளிக்காமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வடை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால் இடையில கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, இடையில தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மெதுவடை டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு 10 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப பெருசாக சேர்த்துடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இட்லியிலேயே உப்பு சேர்த்து தான் பண்ணியிருப்போம், அதனால் உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மாவோட பதம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவருக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சின்ன வடை வேணும்னா கொஞ்சம் சின்ன சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் வடை வேணும்னா கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க உருண்டையை இது மாதிரி கவர் மேலே வச்சுட்டு நம்ம ரவுண்டாக தட்டிக்கலாம். தட்டினதுக்கப்புறமா இப்படி சுற்றி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க வடை ஷேப்பில். அதுக்கப்புறமா நடுவில் இது மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கவர் எடுத்துகிட்டு இப்படி கையில் எடுத்திங்கன்னாவே நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வடையை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த டைமில் தட்டி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைனா இது மாதிரி நீங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வடை கரெக்டாக வராது. அதனால் கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இருக்கிற எல்லாத்தையும் இது மாதிரி வடை மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு 8 பீஸ் கிடைச்சிருக்கு 3 இட்லிக்கு. இப்போது எண்ணெய் நல்லா காய வைக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் எண்ணெயோட சூடு கம்மியாக இருக்கிற போதே இந்த மாவு சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடித்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் இதை சேர்க்கணும். ஒரு டைமில் 2 இல்லை 3 மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதை சேர்த்த உடனே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சைடு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு போகாமல் நல்லா ஈஸியாக வரும். நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2 செகண்ட் அந்த எண்ணெயிலே நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இது மாதிரி கரண்டியை வச்சு நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா செவந்து வந்திருக்கு. நம்மளுக்கு இது பார்க்கும்போதே நல்லா மெதுவடை மாதிரியே தான் இருக்கும். இட்லியில் செஞ்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மெதுவடை மாதிரியே இருக்கும். இப்போ இது எல்லா சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறமா
இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே செவந்துடும். ஆனால் உள்ளே வந்து சரியாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இட்லி வடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற வடை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய இட்லி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மெதுவடை மாதிரியே ஒரு டேஸ்ட்டில் இட்லி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.